ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் கொஞ்சம் சோம்பு சேர்த்திக்கலாங்க. பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சோம்பு சேர்த்திக்கலாம். சோம்பு சேர்த்திட்டு சோம்பு நல்லா கொஞ்சம் பொரியட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்காங்க, அதை சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு தக்காளியை அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இதில் கொஞ்சம் தக்காளி அரைச்சி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்திக்கலாம். காரத்துக்கேற்ற மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், அப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்திக்கலாம். பாருங்க, இது கொஞ்சம் பச்சை வாசம் போடுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இது நல்லா பச்சை வாசம் போகணுங்க. போனதுக்கப்புறம் இதில் நம்ம ஈஸியாக சிம்பிளாக டிஷ்ஷு தான். போனதுக்கப்புறம் இதில் முட்டையை உடச்சி ஊற்றி அதை வெந்த பிறகு இறக்கி வைக்கிறதுங்க. ஓகே, இது கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பச்சை வாசம் போய் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நான் 2 பேருக்கு அளவாக செய்கிறனால 2 முட்டை மட்டும் ஊற்றுறேன். இந்த உடையாமல் அப்படியே ஊற்றணுங்க. இந்த மஞ்சள் உடஞ்சிச்சுன்னா ஃபுல்லாக குழம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும்.
அப்படியே சிம்மிலேயே வச்சு வேக விடலாம். இதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம கருவேப்பிலை தூவிட்டா கொஞ்சம் வாசமாக இருக்கும். சிம்மிலேயே இருக்கட்டும், இது வேகட்டும். பாருங்கள், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டாச்சு. இந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்க, இப்போ ரெண்டு பக்கமும் முட்டை நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு இப்போ முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி மல்லியில் தூவி இறக்கி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபி பிடிச்சிருந்தா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.